ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தின தேவனுக்கு மகிமை செலுத்தி நன்றி சொல்லி நாம் பாடப்போகிறோம். எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை இந்த மாதம் முழுவதும் நடத்தினார்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஒரு பாடலை பாடுவோம். ஆராதனை கீதத்தில் 71வது பாடல். ஆமென். இத்திரத்தோலம் யெகோவா சகாயிச்சு, இத்திரத்தோலம் தெய்வம் என்னை நடத்தி அப்படின்றால் ஆமென். இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு சகாயம் பாராட்டினார். ஆமென். தயவு பாராட்டினார். இதுவரை என்னை நடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். യഹോവാ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഇത്രത്തോളം യഹോവാ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഇത്രത്തോളം യഹോവാ സഹായിച്ചു. യഹോവാ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം യഹോവാ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഇത്രത്തോളം യഹോവാ സഹായിച്ചു. യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, ആഗാരിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ, യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, മരുഭൂമിയിൽ എനിക്ക് ജീവജലം തന്നനെ. ഇത്രത്തോളം യഹോവാ സഹായിച്ചു, മരുഭൂമിയിൽ എനിക്ക് ജീവജലം യഹോവാ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം യഹോവാ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി, ഇത്രത്തോളം യഹോവാ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ ഇത്രത്തോളം യഹോവാ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഇത്രത്തോളം യഹോവാ സഹായിച്ചു. കണ്ണും നീരും ദുഃഖവും നിരാശയും പൂർണ്ണമായി മാറിടും ദിനം വരും.
வாசகாயிற்று. இത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ എന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം വാസകായിற்று. ഒന്നുമില്ലായ്മയിൽ എന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം വാസകായിற்று. ഏകനായി നിന്യനായി പരദേശിയായി നാടും വീടും വിട്ട് ഞാനകഞ്ഞപ്പോ. ഏകനായി നിന്യനായി പരദേശിയായി നാടും വീടും വിട്ട് ഞാനകഞ്ഞപ്പോ. സ്വന്ത നാട്ടിൽ ചേർത്തുകൊള്ള എന്നുറച്ച ഞാനനെ. വാസകായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഇത്രത്തോളം വാസകായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ എന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം വാസകായിച്ചു. இதுவரைக்கும் ஆமென். எவ்வளவாய் உயர்த்தி இருக்கிறார், எவ்வளவாய் பாதுகாக்கிறார், எவ்வளவாய் நடத்தினார். ஒருவரும் இல்லாத பொழுதும் Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். நாங்கள் அன்றைய நேரத்தில் மறக்கிறோம்ல அதை. அப்படி என்றால் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு சபை குறித்து சொல்லும் பொழுதும் நான் அறிந்திருக்கிறேன், உன் நிலைமை அறிந்திருக்கிறேன், உன் சூழ்நிலை அறிந்திருக்கிறேன், உன் பலவீனத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்மை அறிய யாருமே இல்லை, நம்முடைய சூழ்நிலை யாருமே அறியலைன்னு நினைக்கிறோம். இல்லை, நம்மை அறிந்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்கள், நல்லா சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்முடைய நிலைமையை அறிந்தவர். ஆமென். நம்முடைய சூழ்நிலை அறிந்தவர். அல்லேலூயா. விசாரிக்கிறவர். சொல்லுங்கள் ஆமென். ஆகாரை விசாரித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொன்னார், நீ என்னை காண்கிற தேவன். ஆமென். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பாடல கூட போவோம். எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. காண்கிற தேவன் நீர்தானே, என் இதயத்தில் வாழ்கிற தேவன். எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன். உணர்ந்து சொல்லும். நீர்தானே, என் இதயத்தில் வாழ்கிற தேவன். யாரை சார்ந்திடுவேன்? உம்மையெல்லாம்
விலகிட நீர் மனிதன் அல்லவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, உணர்ந்து சொல்லும், என்னை விட்டு விலகிட நீர் மனிதன் அல்லவே. தன் காரியங்கள் முடிந்ததும் மனிதர் அன்போ மாறியதே, ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கிறீர். தன் காரியங்கள் முடிந்ததும் மனிதர் அன்போ மாறியதே, ஆனால் உம் அன்போ மாறாததே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, சொல்லுவோம் ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் எந்தன் எல்லோரும். பணிந்தேன் நான் துணிந்தேன் சில மனிதருக்காக, பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நிலமாக. பணிந்தேன் நான் துணிந்தேன் சில மனிதருக்காக, பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நிலமாக. நாசியிலே சுவாசம் உள்ள மனிதர் அன்பு மாறியதே, ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கின்றீர். நாசியிலே சுவாசமுள்ள மனிதர் அன்பு மாறியதே, ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கின்றீர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, சொல்லுவோம் சக்கர மகதனக்கரா. நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் எந்தன் எல்ரோயி, எல்ரோயி. நீர் என்னை காண்கிற தேவன் நீர்தானே, என் இதயத்தில் வாழ்கி. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன் நீர்தானே, என் இதயத்தில் வாழ்கிறதே. சொல்லுங்க உண்மை அன்றி உண்மை எல்லாம் யாரை சார்ந்திடுவே, நீர் மாத்திரம் என்றும் என்னோடு வருபவரே. சொல்லுங்க உண்மையெல்லாம், உண்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவே, நீர் மாத்திரம் என்னோடு வருபவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீ என்னை காண்ப. உங்க சத்தம் உயரட்டும். உமக்கே 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 ஆராதனை, ஓ ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, அவருக்கு ஒப்படைச்சு என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென். நம்முடைய பாரங்களை இறக்கி வைத்து விட்டு சொல்லுவோம் உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என்னை காண்பவரே, உமக்கே ஆராதனை. அவர் துதிகளில் பிரியப்படுகிறவர், சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழ்கிறவர். இருதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து சொல்லுவோம் உமக்கே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீ என்னை காண்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே உமக்கே ஆராதனை. நீ என்னை எல்லோரும்
கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் என்னை எல்ரோயி, ஆமென், என்னை காண்கிற தேவன், ஆமென், ஹalleluya ஆமென், ஹalleluya. மாறாத அன்பை உடையவர், ஆமென், ஹalleluya. நம்மை விட்டு விலகாதவர், ஹalleluya. நம்மை கைவிடாதவர், அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya ஹalleluya. அவரிடத்துல தெரியப்படுத்திட்டு ஆமென் ஆமென் அதை அவர்கிட்ட விட்டுறணும். சொல்லுங்க ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya. எல்லா சமாதானத்துக்கு மேலான ஒரு தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பாரத்தை ஊட்டிட்டோன்னு சொன்னால், ஆமென், அவர் பார்த்து கொள்வார் என்ற நிச்சயத்தோடு அவர்கிட்ட இறக்கி வச்சிட்டோன்னு சொன்னால், அதுக்கப்புறம் அது குறித்து கவலைப்படவே கூடாது. சொல்லுங்கள் ஹalleluya. கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லுங்கள் ஆமென் ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya. ஸ்தோத்திர. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆமென் உபத்திரவங்கள் நிறைந்தது தான், பாடுகள் நிறைந்தது தான். ஆமென் ஹalleluya. சத்துரு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். எங்கடா கண்ணியை வச்சு நம்மளை விழத்தள்ளலாம் என்பதுதான் அவனுடைய காரியமாக இருக்கிறது. நம்ம மிகுந்த ஜாக்கிரதையோடு ஆமென் ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படி, ஆண்டவர் என்ன சொன்னார்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென் சொல்லுங்களேன். சிலுவை எடுத்துகிட்டு போகிறது அவ்வளோ எளிதாக இருக்குமா? லகுவாக இருக்குமா? அது பாடுகள் நிறைந்ததான ஒரு அனுபவம் தான். ஆனாலும் கர்த்தருக்காக நம்ம செய்யும் பொழுது நமக்குள்ள ஒரு மிகுந்த சந்தோஷம் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருக்காக என்ன வந்தாலும் சகிப்பேன்னு சொல்கிறீங்க? சொல்லுங்கள் அல்லேலூயா. எவ்வளோ நிந்தையானாலும் சகிப்பேன், எவ்வளோ பாடுகள் வந்தாலும் சகிப்பேன், எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் சகிப்பேன். ஆமேன் ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஆமேன், உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். ஆமேன் ஆமேன். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம் எங்கள் பாடல்களை பாடுவோம். சிலுவை சுமந்தோம். தெரியலாமா? சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சொல்லுங்க சொல்லுங்க கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணீரோமே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணீரவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா முழு பலத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே,
அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர், எத்தனை பேர் சொல்றீங்க அவர் தான் பெருகணும்? கிருபை தருகிறார், விருதாவாகிறேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். சொல்லுங்க, ஒரு நாள் வீணடிக்க மாட்டேன், போக்கிக் கொள்ள மாட்டேன், நித்தம் காத்து கொள்வேன். சந்தோஷமா சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்கா பணி செய்வேன் நான் அனுதீனமும். பரலோக, கேளுங்க கேளுங்கப்பா, பணி செய்வேன் நான் அனுதீனமும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சிலுவை சுமந்தோரா சீஷனாகோ, சிலுவை சுமந்தோராய் சீஷனாகோ, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், சிந்தை சுமப்பிலும். சொல்லுங்க, சிந்தை வாழ்விலும், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவான், அவரே சுமப்பா. அவர் கையில ஒப்பு கொடுத்தோன்னு சொன்னா தாங்கியே நீ சுமந்து தப்புவித்து முழுவதுமாய் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுத்து சொல்லுவோம். அப்பொழுது அவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா வழிகளை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும். அவரே காரியத்தை வைக்க பண்ணுகிறவர். சந்தோஷமா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். உபத்திரவத்திலே பொறுமையா இருப்பேன், பாடுகளிலே சந்தோஷப்படுவேன், பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, யா நிந்தை சுமப்பினும் சந்தோஷமா அல்லேலூயா அல்லேலூயா. பவுலும் சீலாவும் ஆமென் காவலிலே துதித்தார்களே, ஆமென் கட்டுகளிலே மச்சிலே துதித்தார்களே. இன்றைக்கு நம்முடைய கரங்களை விடுதலையாக்கி வைத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. துதிக்கும்படியாய் செய்திருக்கிறார், துதிக்கவே வந்திருக்கிறார். சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. முழங்கால் படியிட்டு விடுதலையோடு கூட பாடுவோம். ஹல்லேலூயா அல்லேலூயா. ஹல்லேலூயா பாட பாட ஆமென் தேவ பலன் நிரப்பும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோர்வுகள் நீங்கும். ஆமென் ஹல்லேலூயா. மன சோர்வு நீங்கும், சரீரமும் நீங்கும், சோர்வுகள் நீங்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. காலையில் ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி லூயா ஹல்லேலூயா. முழு பலத்தோடு துதிங்களேன், முழு பலத்தோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுகிறவர்கள் முழு பலத்தோடு லூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவருக்காய் யாவையும் சகிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். முழுமையான அர்ப்பணிப்பு, உண்மையான அர்ப்பணிப்பு. என்ன வந்தாலும் அவரை பின்தொடருவேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நம்மை நேசிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் எல்லாம் பாதுகாத்தாரு, கடந்த மாதத்தில் எல்லாம் பாதுகாத்தாரு, சுமந்தாரே. ஆமென். நாம் உடைந்து போகாமல் பாதுகாத்தாரே. ஆமென். ஹல்லேலூயா. தப்பு வைத்தாரே, அவருக்கு நன்றி. ஆமென். அவரில் பலன் கொள்ளுகிற மனிதன் பாக்கியவான். ஆமென். இந்த கால வேளையில ஹல்லேலூயா, அவரில் பலன் கொண்டவர்களாய், அவருடைய பலத்தினால் நிரம்பினவர்களாய். ஆமென். தம்முடைய பலத்தினால் அவர் இடை கட்டுகிற கர்த்தர். ஆமென். நன்றி சொல்லுவோம். உம்முடைய பலத்துக்கு நன்றி, உம்முடைய நடத்துதலுக்கு நன்றி, உம்முடைய பாதுகாப்புக்கு நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி, உம்முடைய கிருபைக்கு நன்றி, உம்முடைய தயவுக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அரவணைப்புக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனைகளுக்கு நன்றி ஆண்டவரே. ராபர ஹதரதுரப ஹந்தரோதரப மராத்திய ஹதுரன அந்தரதுரப ஷியக்கரபரபரபரபர. நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி ஏற்றுவே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார், அதிசயமாய் நடத்தி இருக்கிறார். ஆமென். உடைந்து போன பொழுதெல்லாம், ஆமென், ஹல்லேலூயா, காயப்பட்ட பொழுதெல்லாம் நம்முடைய காயங்களை கட்டினாரு. ஹல்லேலூயா. அவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் எத்தனை உண்மை ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வசனங்கள் எத்தனை உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஆமென், உம்முடைய கிருபை மட்டும் விலகவே இல்லையப்பா. உம்முடைய கிருபை மட்டும் மாறவே இல்லையே. உம்முடைய கிருபை மட்டும் என்னை நடத்துகிறதா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கிருபை என்ன விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. சொல்ல முடியுமா? இந்த 3 மாதங்களா, இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து ஹல்லேலூயா, மனிதர்கள் மாறின பொழுதும் உங்க கிருபை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. இன்னொரு விஷயம், உங்க கிருபை நீ, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. இனியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. அவர் கிருபைக்கு மகிமை செலுத்தி, எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. தேவனே, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா,
மாற்றி விட்டே. கேளுங்க, புது இருதயத்தை தாங்கப்பா. பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டே. சொல்லுங்க, இருதயம் எங்கள் தலையை என்னையினா சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயினா தலையை எண்ணெயினா அபிஷேகம். சொல்லுங்க, தேவனே எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. சொல்லுங்க சொல்லுங்க, நீரே தேவன், உரிமை பாராட்டி ஆராதிப்போம். எங்கள் கண்மலை, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை. வருஷங்களை உமது கிருபையினால் கடந்தோ. சொல்லுங்க, இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்கள் மகிமைதனை காணும். விசுவாசம் இருக்கிறதா? ஓ, வருஷங்களை மாதங்கள் எல்லாம் கடந்தோ, இதுவரை நாட்கள் எல்லாம் ஆமே மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தில். இதுவே வாஞ்சையப்பா. எத்தனை பேர் வாஞ்சையோடு சொல்றீங்க? உண்மையே உயர்த்துவேன். சொல்லுங்க, அர்ப்பணித்து என் ஆயுள் உள்ளவரை, என் ஆயுள் ஆமென், ஜீவன் உள்ளவரை, சுவாசம் உள்ளவரை ஆமென், கடைசி மூச்சு வரை எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு தேவனே, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும். சொல்லுங்க, என் தேவன், அவரே என் தேவன், அவரே என் ராஜா, அவரே என்னை ராஜனீயம் பண்ணுகிறார், அவரே என்னை நடத்துகிறார், அவரே என்னை அபிஷேகித்திருக்கிறார், அவரே கரத்தை பிடித்திருக்கிறார். ஆமென். பயன்படுத்துகிறவர் அவர்தான், போஷிக்கிறவர் அவர்தான், பாதுகாக்கிறவர் அவர்தான். ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி அப்பாவிடத்தில் ஒப்பு கொடுத்து ரா ஹதா பா தா 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 ரா உராபா ஹதா ரபா ரிகபா தா ரபா 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 உரதலா ஹந்தலபோ ஷவதியா ரபா ரபா ரபா. தேவ பலத்தினால் நிரம்பினவர்களாய், தேவ பலத்தினால் நிரம்பினவர்களாய், தேவ பலத்தினால் தேவ பல நாட்கொள்ளத்தக்கதாய் அர்ப்பணித்து விட்டு கொடுத்து ஆமென். கிருபை நடத்தும், கிருபை பார்த்து கொள்ளும். இனி வரும் நாட்கள் எல்லாம் அவருடைய மகிமையை பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மகிமை மேல் மகிமை, மகிமைப்படுத்துகிற கர்த்தர், மகிமைப்படுத்துகிற கர்த்தர். எங்க வெட்கப்பட்டோமோ அதே இடத்துல மகிமைப்படுத்துகிறவர். ஆமென். தலையை நிமிர பண்ணுகிறவர். ரபா ஹதரபா தியக்கரபா சத்தரபா ஓலபா ஹந்தலபு ரபரியாந்தரபா தியாந்தரபா. Thank you அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ மஷ்தரகபதரபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நீ அக்கினி நடக்குவ, நீ அக்கினியில கடந்து போவ, ஆனா நீ வேக மாட்ட. உன்னை தூக்கி போடுவாங்க அக்கினியில, அந்த புகை கூட உன்னை அணுகாது. தண்ணீரை கடக்கும் பொழுது நீ மூழ்கி போவதில்லை என்று சொன்னாரு. ராதாபா ராஹாதாலாபா ராதாலபா ஹத்தலதரபா. ஆமென். அவருடைய கரம் நம்மை தாங்கும். ராதியா ஹத்தரபோ ஷாத்ரபா கலா தியந்தரலா ஹம்சலபோ ரபலியந்தலதரபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபைக்கு நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி, உம்முடைய சமூகத்துக்கு நன்றி, உம்முடைய பலத்துக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். ஆமென், 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 ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்து உன்னை விடுவிப்பேன்னு சொன்னார். நண்பனிலும் மேலானவ, சொந்தத்திலும் மேலானவ. ரபோ ஹந்தர துராதியம் ஹதலந்தர பௌஷந்தல ரதி அந்தர ரபா பாபா பாபா. எழுமினிந்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஷந்து பஹந்தரே மரியாந்தல ரபா. ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர். நாம் ஆராதிக்கிற தேவனே தேவன். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சொல்லுங்க. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சொல்லி ஆராதிப்போம். ஓ ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை
ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அவர் அண்டையில் சேர முடியாது. இன்றைக்கு கிருபையுள்ள கர்த்தராக இருக்கிறனால நம்ம ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா சொல்கிறார், நான் அசுத்த உதடுள்ள மனிதன். நம்ம அர்ப்பணிப்போம், அதிகமாக அர்ப்பணிப்போம், உண்மையாக அர்ப்பணிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனை இன்னும் பரிசுத்தமாய் ஆராதிக்க, பரிசுத்தமாய் வாழ, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணிப்போம். அவர் நம்மில் மகிமைப்படுவார். ஏற்பட்ட ஒருவர் நன்றி சொல்லி மீதான பகுதி ஆசீர்வதிக்க முடியாது சொன்னோம். துதிக்கிறேன் சப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கடந்த 3 மாதங்கள் இயேசப்பா எங்களை பாதுகாத்த தெய்வம். அப்பா, இந்த 3வது மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து அப்பா உம்மை ஆராதிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. குடும்பமாய் பாதுகாத்தீரே அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே எல்லாம் வந்து உம்மை ஆராதிக்க கிருபை கொடுத்தீங்களே, உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவான்னு சொன்ன தெய்வம். அப்படியா எங்கள் துதிகளில் நீங்கள் பிரியப்பட்டீங்க, எங்கள் துதிகள் மத்தியில் நீங்கள் இறங்கி வந்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேக வல்லமையினால அப்பா நீங்கள் நிரப்பினதற்காக உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசேஷமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம்ப்பா. அப்பா, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறது போல அப்பா நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக இந்த நேரம் காத்திருக்கிறோம். நீங்கள் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. எங்களுக்கு இன்னைக்கு என்ன பேச சித்த வைத்திருக்கிறீரோ பேசுங்கப்பா. அதை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, தகுதிப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைங்கிற மன்னாவினால ஒவ்வொருவரையும் நீங்கள் போஷிங்கப்பா. அப்பா சோத்திரம். புதிதாய் வந்திருப்பாங்கன்னா அவங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. கவலையோடு பாரத்தோடு அப்பா உம்முடைய வந்திருப்பாங்கன்னா உம்முடைய பாதத்தில் இறக்கி வச்சு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஒவ்வொருவரும் ஆண்டவரை கடந்து செல்லணும். இயேசப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் அதிகாரம் 13 1 முதல் கடைசி வரை உள்ள வசனங்களை மாறி மாறி வாசிக்கலாம். புதிய ஏற்பாடு பக்கம் 239. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டடிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். என்பலனெல்லாம் நீர்தானையா, என்பலனெல்லாம் நீர்தான்.
பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும், சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும். பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. வலக்கரத்தால் தாங்குகின்றே, வலுவாமல் பாதுகாக்கின்றே. வலக்கரத்தால் தாங்குகின்றே, வலுவாமல் பாதுகாக்கின்றே. ஒவ்வொரு நாளும் பலன் தருகின்றே, கிருபையால் நடத்துகின்றே. ஒவ்வொரு நாளும் பலன் தருகின்றே, கிருபையால் நடத்துகின்றே. பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. தாங்கிட பலன் தருகின்றே, தப்பி செல்ல வழி செய்கிறே. தாங்கிட பலன் தருகின்றே, தப்பி செல்ல வழி செய்கிறே. அதிசயமாய் என்னை நடத்துகிறே, உம் பலத்தால் சூழ்ந்து கொள்கிறே. சொல்லுங்க, அதிசயமாய் அதிசயமாய் என்னை நடத்துகிறே, உம் பலத்தால் சூழ்ந்து கொள்கிறே. எல்லாரும் சேர்ந்து பலனே பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. பலனே சொல்லுங்க, பலன் உண்டாகும். ஆமென். ஆறுதலே ஆராதனை. என் பலனெல்லாம் நீதானையா. அறிக்கை செய்து பாடும். என் பலனெல்லாம் நீர்தானையா. நீங்க பாடுங்களேன். ஆமென். என் எல்லாம் சீர்படுத்தும் சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை. ஜபமா கேட்போம். சீர்படுத்தும் என்னை நிலை நிறுத்து. சேர்ந்து பலனே பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. என் பலனே என் கண்மலையே நீங்களே எனக்கு ஆறுதல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிசயமாய் நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் பலன் தந்து நடத்துகிறார். எத்தனை பேரால் ஒத்துக்க முடியும்? ஆமென் சொல்லி. அல்லேலூயா.
கர்த்தர் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக உங்கள் மத்தியில் இந்த நாள் செய்தியை கூறத்தக்கதாக கர்த்தர் தந்த உணர்வுக்காக கர்த்தருக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம படித்த பகுதியை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கலாம். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இந்த வசனத்துக்கு தங்களை அர்ப்பணித்து உம்முடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியாக நாங்கள் வாழத்தக்கதாக எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பேசுவீராக. என்னுடைய சுயமாய் நான் எதுவும் பேசாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருந்து பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் யாவரும் ஜெபத்தோடு காணப்படும்படியாய் உங்களை நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த அன்பை பற்றி நம்ம பார்க்கும்போது அன்பை குறித்ததான அதிகாரம் எதுன்னு நம்ம பைபிளில் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் தான் அன்பை குறித்து அதிகமாக நமக்கு விளக்குகிறதாக காணப்படுகிறது. இப்போ நான் இந்த அன்பை தெய்வீக அன்பை அப்படி உள்ள தலைப்பில் தான் உங்களோட பேச இருக்கிறேன். அன்பு நம்ம சொல்லும்போது உலக பிரகாரமாக மனுஷ அன்பு அதிகமாக நம்ம காணப்படலாம். தெய்வீக அன்பு, மனுஷ அன்பு ஒரு நாள் மாறி போகும் அப்படின்னு பார்க்குறோம். உதாரணமாக நம்ம பார்க்குறோன்னா பெற்றோர் பிள்ளைகள் மேல் பாராட்டுகிற அன்பு, பிள்ளைகள் பெற்றோர் மேல் பாராட்டுகிறதான அன்பு, கணவன் மனைவியை நேசிக்கிறதான அன்பு, மனைவி கணவனை நேசிக்கிறதான அன்பு, சகோதர சகோதரிகள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதான ஒரு அன்பு, நண்பர்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்கிறதான அன்பு, நாம் மற்ற பெரியவர்களை கனம் பண்ணுகிறதான அன்பு, இப்படி பலவிதமான அன்பை பற்றி நாம் பார்க்க முடியும். இது உலக பிரகாரமான ஒரு அன்பு என்று நாம் நினைக்கிறோம். இந்த அன்பு ஒரு நாள் மாறக்கூடியதே. ஆனால் தெய்வீக அன்பு அது ஒருபோதும் மாறாதது. அந்த அன்பு நாம் எப்படி நம்ம அனுபவிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்குறோம். முதல் வசனத்தில் பார்க்கும்போது மனுஷர் பாஷைகளை பேசலாம், தூதர் பாஷைகளையும் பேசலாம், அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு பார்க்குறோம். 2வது வசனம் தியான வசனமாக நான் எடுத்திருக்கிறேன். தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருக்கலாம், சகல ரகசியங்களையும் அறிவையும் அறியலாம், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவர்களாகவும் இருக்கலாம், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை அப்படின்னு பார்க்குறோம். 3வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணலாம், அற்புதங்களை செய்யலாம், தியாக வாழ்க்கை வாழலாம், சரீரத்தை சுட்டரிக்கப்பட கொடுக்கலாம். இது எல்லாம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த அன்பு தான் மிக முக்கியமானது என்று நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த தெய்வீக அன்பை பற்றி நம்ம பார்க்கும்போது தெய்வீக அன்பு எப்படிப்பட்டது, அதன் தன்மை எப்படிப்பட்டது என்பதை பார்ப்பதற்காக இந்த 13 அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் படிக்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆமென். இது அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமா, இப்படி ஒவ்வொரு இதாக நம்ம சொல்லும்போது 15 தன்மைகள் அதில் நம்ம காணப்படுகிறது. இந்த 15 தன்மைகளையும் தனித்தனியாக நம்ம சிந்திக்க போகிறோம். முதலாவது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. இதை இந்த பிகின்ஸ் ஒர்த் என் ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய சாட்சியை எழுதியிருந்தார். அவர் எழுதினது போது அவர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாததற்கு முன்பு அவர் ரட்சிக்கப்படலை. ஆனால் அவரது மனைவி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள். ஒரு நாள் அந்த அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஈவினிங் சாயங்கால ஆராதனைக்கு கடந்து செல்கிறாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, சரி நம்ம ஹஸ்பண்டுக்கு டிஃபன் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு உள்ள எண்ணத்தோடு
அவருக்கு சமையல் பண்ணி வைக்காமல் ஆராதனைக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த விகின்ஸ் ஒர்த்து வந்து தனக்கு செய்ய வேண்டிய கடமை அவள் செய்யாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கடும் கோபமாக இருந்து அவங்க வர்றதுக்குள்ளால் கதவை பூட்டிட்டார். கதவை பூட்டிட்டு அவர் உள்ளால் இருக்கிறாரு. இப்போ இந்த சகோதரி ப்ரேயர் முடித்து வராங்க. வந்து கதவை பல தடவை தட்டி பார்க்குறாங்க. அவர் கதவை திறக்கவே இல்லை. அது ஒரு குளிர் காலம், கடும் குளிர் இரவில். என்ன பண்ணக்குன்னு அவங்களுக்கு தெரியல, எவ்வளோ நேரம் வெளியே இருக்கிறது. ஆனால் இந்த சகோதரி வெளியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க? நிச்சயமாக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் காலையில் வரையிலும் அவர் கதவு திறக்கவே இல்லை. இந்த அம்மாவும் வெளியே உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருந்திருப்பாங்க. அவர் காலையில் தான் கதவை திறந்துருக்காரு. கதவை திறந்தோன்னே இப்போ நம்மெல்லாம் என்ன செய்திருப்போம்? எப்படி இருப்போம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், நம்ம எப்படி இருந்திருப்போம். இந்த கடும் குளிரில் நடுங்கிட்டு இருக்க அந்த அம்மா, ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளால் போனாங்க. கதவு திறந்தோன்னே வீட்டில் போனாங்க. போன உடனே ஒரு காஃபி போட்டு சூடாக கொண்டு அவர்கிட்ட கொடுத்து அன்பாக பேசினாங்களாம், பொன்முறுவலோடு பேசினாங்களாம். அப்போ அவருக்கே ஒரு இது வந்துச்சான், என்னடா நான் வந்து வெளியே விட்டு கதவை பூட்டி வச்சுருந்தேன், இவன் என்ன இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே அவங்கள்ட்ட பேசலையா. அவர் என்ன டிஃபன் விரும்புகிறாரோ அந்த டிஃபனை அவங்களுக்கு செய்து கொடுத்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாலாம். இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. மனதுக்குள்ளால் ரொம்ப வேதனைப்பட்டாராம். ஐயோ, இவளுடைய மனத்தாழ்மை, சாந்த குணம் அன்னிட்டு அவர் ரொம்ப மனசில் அவருடைய மனம் ரொம்ப அவரை வேதனைப்படுத்தினது. இப்படி நான் செய்துட்டேனே, அவள் இவ்வளவு நான் வெளியே விட்டப்புறம் எனக்கு இப்படியெல்லாம் செய்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரியுடைய கிரியை பார்த்து அந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவங்களோட சேர்ந்து ஆராதனைக்கு போனாராம். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு கர்த்தர் அவரை சந்தித்தான்னு பார்க்குறோம், அவரோடு பேசினாராம். அன்னைக்குள்ள ஆராதனையில் அவர் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரராக மாறி இருக்கார். கர்த்தருக்கு அலையிலையா சொல்லுவான். கர்த்தர் எவ்வளோ ஆச்சரியமாக நடத்தியிருக்கார். நம்மன்னா கூட இந்த அனுபவத்தில் இருந்திருக்கவே முடியாது. கோபப்பட்டிருப்போம், சண்டை போட்டிருப்போம். ஆனால் அவங்க வந்து அவ்வளவு அன்பாக அவரை பராமரித்ததுனால அவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரனாக மாறினார் என்று அவர் எழுதியிருக்கார். அவருடைய சாட்சி, என்னுடைய சாட்சின்னு அவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு. இந்த அன்பு எப்படிப்பட்டது? உலக அன்பா, தெய்வீக அன்பா? ஒரு தெய்வீக அன்பு அவங்களை ஆட்கொண்டதுனால இந்த காரியத்தை அவங்களால செய்ய முடிஞ்சது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்படிப்பட்ட ஒரு அன்பு உங்களிடத்தில் இருக்கா? சகோதரிகளை பார்த்து கேட்குறேன், சகோதரிகளே, உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சின்ன காரியம் இருந்தான்னா உடனே நீங்கள் என்ன செய்கிறீங்க? சண்டை போடுறீங்க, பேசாமல் இருக்கிறீங்களா? கேள்விப்படுறேன் நான். நீங்கள் தெரியுங்க, ஆன்ட்டிக்கு எப்படி தெரியும், சிஸ்டருக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா காதில் வரும் ஒரு நாள் இவங்களுக்குள்ளால சண்டை, 2 பேருக்குள்ளாலையும் பேசுகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். சகோதரர்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் எப்படிப்பட்ட அன்பு உள்ளவங்களாக இருக்கிறீங்க? இப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கா? வீட்டுக்குள்ளால் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் வரும்போது பேசாமல் இருக்கிறீங்களா? கேள்விப்படுகிறேன், கணவன் மனைவிக்குள்ளால் பேச்சு இல்லை, ஒரே வீட்டில் தான் இருக்கிறீங்க, பேசாமல் இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் இன்னும் உங்களோட சொல்கிறாரு, இந்த தெய்வீக அன்பை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். வாலிப பிள்ளைங்கள்ட்ட கேட்குறேன், எப்படி இருக்கிறீங்க? உங்களை பெற்றோர் திட்டுனாங்கன்னு சொல்லிட்டு எப்படி கோவப்படுறீங்க, சண்டை போடுறீங்க, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை சொல்கிறீங்க. ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைங்க, மிக வேதனையோடு நான் இந்த இடத்துல நிற்கிறேன். பிள்ளைங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு குடும்பத்தில் சமாதான குறைச்சலை உண்டாக்குற பிள்ளைங்க இருக்கிறீங்களா? பேரை சொல்லவா? பேரை சொல்லலை. கர்த்தர் என்று உங்களோட பேசுகிறாரு. நீங்கள் இந்த நாளில் வந்து உங்களை ஒப்பு கொடுக்கணும்னு கர்த்தர் பேசுகிறாரு. சின்ன பிள்ளைங்களை பார்த்து கேட்குறேன், படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்கீங்க? வீட்டில் சண்டை போட்டுறீங்களா? சமாதானமாக இருக்கிறீங்களா? அன்பாக இருக்கீங்களா? பெற்றோர்கிட்ட வந்த கம்ப்ளைண்ட்டு,
எங்கள் வீட்டில் பிள்ளைங்க 2 பிள்ளைங்களும் இருந்தாங்கன்னா வீட்டில் ஒரே சண்டை. எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள், பிள்ளைங்க சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்க? சண்டை போடுறீங்களா? சமாதானமாக இருப்பேன். இப்போ 1 மாதம் லீவ் விட போகிறாங்க. இந்த பெற்றோர் என்னட்ட சொல்லணும், 1 மாதம் முடிஞ்சோடனே இந்த லீவில் தான் எங்கள் பிள்ளைங்க சண்டை போடாமல் சமாதானமாக இருக்கிறாங்கன்னு சொல்லணும். சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? பிள்ளைங்க என்ன பாருங்க, பைபிள் அப்புறம் பார்க்கலாம். சொல்லுவாங்களா? அப்படியே முழிக்கிறீங்க. என்கிட்ட வந்து நியூஸ் தான் சொல்கிறேன், நான் தானாக சொல்லலை. பிள்ளைங்க ஒரே சண்டை வீட்டில். அதனால் என்ன செய்யணும், நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டணும். உங்கள்கிட்ட கிரியையில் அன்பை பாராட்டி நீங்கள் காண்பிக்கணும். இந்த லீவ் முடிஞ்சோடனே நான் பேரண்ட்கிட்ட கேட்பேன், யார் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணினதோ அந்த பேரண்ட்டை கூப்பிட்டு கேட்பேன், உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல போகிறீங்க. அடுத்தது, அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை இல்லை. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை படியுங்க. நீதிமொழிகள் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமையோ எலும்பு உருக்கி. இந்த பொறாமை வந்து ஒரு டிபி நோயை ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. இந்த டிபி நோய் பிடிச்சவங்க சரீரத்தில் எப்படி இருப்பாங்க, ரொம்ப மெலிஞ்சு காணப்படுவாங்க. இது வந்து எலும்பை உருக்கக்கூடியதான ஒரு நோய் தான் டிபி நோய். பிறர் நல்லா இருக்கும்போது, பிறர் நம்மளை விட ஆசீர்வாதமாக இருக்கிறது அநேகருக்கு பிடிக்கிறதில்லை. அநேகர் அதை விரும்புகிறதில்ல. என்ன, நம்ம விட அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ரொம்ப இதாக அனுபவிக்கிறாங்கன்னு. இது நமக்கு எதை காமிக்கிறதுன்னா, நமக்கு நாமே தீமையை வருவித்து கொள்ளுகிறதை காண்பிக்கிறது. நமக்கு நாமே தீங்கை வரிச்சு கொள்ளும், அவங்க மேலே பொறாமைப்படுது. ஆனால் அன்பு வந்து என்ன சொல்லுது, அன்புக்கு பொறாமை இல்லை. அது ஒருபோதும் பொறாமைப்படக்கூடாது. நாம் சந்தோஷமாக தான், பரவாயில்ல, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று ஆசீர்வதிக்க வேண்டியது தான். அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது அப்படின்னு பண்ணோம். அன்பு ஒருபோதும் என்ன செய்யுது, தன்னைத்தானே புகழாது, இருமாப்பாவும் இருக்காது. இதுக்கு நம்ம சவுல் ராஜாவை பார்க்கலாம். சவுல் வந்து தாழ்மையில் இருக்கும்போது கர்த்தர் அந்த சவுலை உயர்த்தி ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைக்கிறாரு. இந்த சவுல் ராஜா பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் வரும்போது கோலியாத் வந்து நின்று சொல்கிறான், என்னோட கூட ஒருத்தன் யுத்தத்துக்கு வாங்க, எல்லாரும் நீங்கள் படையெடுத்து வர வேண்டிய அவசியமே இல்லை, ஒரே ஒருவன் மட்டும் வந்து என்னோட யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். யாராவது போனாங்களா? யாருமே போகலை. ஆனால் அவன் என்ன செய்கிறான், இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தான் அப்படின்னு பார்க்குறான். அவன் எத்தனை நாள் வந்து அப்படி சவால் விட்டான், 40 நாள் பகலும் சாயங்காலம் 2 நேரம், தினம் 2 நேரம் வந்து ஒரு சவால் விடுறான், என்னோட ஒருத்தன் வந்து யுத்தம் பண்ணன்னு. ஆனால் சவுல் ராஜாவும் போகலை, யுத்த வீரர்களும் ஒருத்தரும் போகலை. ஆனால் அந்த யுத்த களத்துக்கு ஒரு நாள் தாவீது போகிறான். தாவீது இந்த சத்தத்தை கேட்டோன்னே அவனால் சும்மா இருக்க முடியலை. அவனோட தேவ ஆவியானவர் கூட இருந்ததுனால அவன் வைராக்கியமாய், தேவ வைராக்கியமாய் சொல்கிறான், நான் போய் அவனோட யுத்தம் பண்ணுறேன், என்னை அனுப்புங்கன்னு சொல்லும்போது சவுல் ராஜா என்ன சொல்கிறாரு, நீ சின்ன பையன், அவன் யுத்த வீரன், அவன் வந்து அவனை ஜெயிக்க முடியாது, நீ போனியன்னா நம்ம தோத்தாச்சுன்னா நம்மெல்லாம் அவனுக்கு அடிமையாக போயிடணும், அதனால் நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆனால் அவன் தாவீது சொல்கிறான், நான் போய் யுத்தம் பண்ணி அவனை வென்று வருகிறேன். ஏன்னா ஒரு நாள் சிங்கத்தை காலி பண்ணிட்டேன், ஒரு கரடியை காலி பண்ணிட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த பெலிஸ்தன் வந்து இஸ்ரவேலை நிந்திக்கிறான், அதுக்கு இவன் ஏமாத்துறான், நான் போய் அவனை காலி பண்ணிட்டு வாரேன்னு சொல்லும்போது சவுல் வந்து அவன் என்ன செய்கிறான்னா, அவனுடைய ஆடைகளை எல்லாம் அந்த அணிகலன்களை போட்டுவிட்டு நீ அப்படியானா அப்படி போன்னு சொல்லும்போது அதற்கு பழக்கப்படாதவன் ஆனதுனால இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்னால் போட்டுட்டு இதை நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 5 கூழாங்கல்லை எடுக்கிறான், ஒரு கவனை எடுத்துட்டு கோலியாத்தோடு யுத்தம் பண்ண போகிறான். ஒரே கல்லில் அந்த கவனை வைத்து எரியும் போது கோலியாத் என்ன செய்கிறான், கீழே விழுந்துடுறான். தாவீது கையில் வேறு எந்த ஆயுதமும் இல்லை. அந்த கோலியாத்துக்கு ஆயுதத்தை எடுத்து அவன் தலையை என்ன செய்கிறான், வெட்டி எடுத்துகிட்டு போகிறான். இதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்க
ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? சவுல் கொன்றது 1000, 10,000. உடனே இது சவுலுக்கு எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக கோபம் வந்துச்சு அவனுக்கு. என்னடா, நான் ஒரு ராஜாவாக இருக்கேன், எனக்கு 1000 கொடுத்துட்டு இந்த குட்டி தாவீதுக்கு 10,000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை கொலை செய்யறதுக்காக அவன் வகை தேடினான். ஆனால் தேவ அன்பு சவுலிட்ட இல்லாமல் போனதுனால சவுல் செத்து போயிடுறான், தாவீது பாதுகாக்கப்படுகிறான். கர்த்தர் அவனை பாதுகாத்து வச்சார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது அயோக்கியமானதை செய்யாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த அயோக்கியமானதை செய்யாதுன்பா நமக்கென்று ஒரு ஒழுங்கும் கட்டுப்பாடும் வேணும். வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேணும். ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேணும். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன சொல்கிறாங்க? கணவன் மனைவியை பற்றி என்ன சொல்கிறான்? மனைவி கணவனை பற்றி என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் நம்மை பற்றி என்ன சொல்கிறார்? இந்த ஒரு அறிவு சமமானதாக காணப்பட வேண்டும். இதுக்காக ஜூலியஸ் சீசர் என்ற ஒரு ராஜா இருந்தாராம். அவர் தனக்கு உயிருக்கு உயிரான ஒரு நண்பனை வச்சுருந்தார். இந்த ஜூலியஸ் சீசருக்கு அநேக விரோதிகள் இருந்தாங்களாம். ஒரு தடவை அவரை சுற்றி நெருக்கி இவரோடு யுத்தம் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. இவரை கொலை செய்யணும்னு வரும்போது இவர் அந்த இடத்துலேருந்து தப்பி தன்னுடைய உயிர் நண்பன்கிட்ட போய் அடைக்கலம் புகுந்தாராம். இவன் என்ன செய்வான், என்ன காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போனான். ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவனே இந்த ஜூலியஸ் சீசர் ராஜாவை குத்தி கொலை செய்தானான். இதுதான் மனித அன்பு. மனித அன்பு. அவன் என்ன நம்பி போனான், என்ன அவன் பாதுகாத்து கொள்வான் அப்படின்னு சொல்லி ஒரு அடைக்கலத்துக்கு தான் போனான் தன் நண்பன்கிட்ட. ஆனால் நண்பனே அவரை குத்தி கொலை செய்தான். மனித அன்பு என்ன செய்யும்? அயோக்கியமானதை தான் செய்யும். ஆனால் கர்த்தருடைய அன்பு பாதுகாக்கிறான். அவன் கர்த்தருடைய செட்டையின் கீழே வந்திருந்தான்னா பாதுகாக்கப்பட்டிருப்பான். அவன் தன்னுடைய நண்பனை தேடி போனதுனால அந்த நண்பனாலே அவன் செத்து போனான் என்று பார்க்கலாம். அடுத்தபடியாக தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இதுக்கு நம்ம யாரை எடுத்துக்காட்டாக எடுக்கலாம்? யோசேப்பை பார்க்கலாம். யோசேப்பு யாரும் என்னை புகழணும் அப்படின்னு ஒரு எண்ணம் யோசேப்பிட்டே இருக்கல்ல. அவனுடைய அண்ணன்மார்களை பார்க்குறான். அண்ணன்மார் அவனை என்ன செய்தாங்க? அவனுக்கு சட்டையை கலத்தி அவனை குழியில் போட்டு அவனை விற்று போட்டாங்க. ஆனால் அவங்க மேலே அவன் கோபமாக இருந்தானா அவன் காலில் விழுந்து எகிப்துக்கு யோசேப்பு அதிபதியாக இருக்குமோ அவன் காலில் விழுந்து வணங்குறாங்க. அவனுடைய சகோதரர்கள் மேலே எந்த கோபமும் பட்ட மாதிரி தெரியலை. அவங்களை ஆதரித்து அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். போத்திபார் வீட்டில் அவன் அடிமையாக அந்த வீட்டில் இருக்கும்போது அவன் செய்யாத ஒரு தவறை அவன்கிட்ட சூட்டி அவனை எங்கே அனுப்புகிறாங்க? சிறைச்சாலையில் இருக்கான். ஆனால் அந்த இடத்திலும் அவன் யாருக்கும் தீங்கு நினைத்ததாக இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த பாதையினோடே நான் கடந்து செல்ல வேண்டும், இதுக்காக என்னை அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து இருக்கிறான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார்னு பார்க்க முடியும். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் அந்த யோசேப்பை என்ன செய்தார்? உயர்த்தி வச்சார். ஆகவே நாம் யாரும் தற்பொழிவை நாடக்கூடாது, சினம் அடையக்கூடாது, மற்றவர்களுக்கு விரோதமாக தீங்கும் நம்மால் நினைக்கவே கூடாது. அடுத்து நம்ம பார்க்கும்போது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். பிசாசு, உலகம், மாமிசம் என்ன செய்யும்? பாவத்துக்கு நேராக நம்மளை இழுக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அந்த காரியங்களில் எல்லாவற்றிலிருந்தும் விலகி கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நம்ம பிடிச்சி சத்தியத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருந்தான்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். ஆகவே நாம் என்ன செய்யணும்? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் நம்ம என்ன செய்யக்கூடாது? காணப்படாமல் வேத வசனம் என்ன சொல்லுது அந்த வசனத்துக்கு மட்டும் நம்ம கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு சாட்சியாய் காணப்படும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக காணப்படும். அடுத்தது என்னது? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும்.
இந்த சகலத்தையும் தாங்கணும், சகலத்தையும் சகிக்கணும்னா அன்பை பற்றியும் தேவனை பற்றியும் அதிகமாக நாம் அறிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த காரியத்தில் நம்ம வெற்றியாய் வாழ்க்கையை ஓட்ட முடியும். எல்லாவற்றையும் தாங்கத்தக்கதாக, எல்லாவற்றையும் சகிக்கத்தக்கதாக தேவ பலன் மட்டுமே நமக்கு துணையாக இருக்குன்னு பார்க்குறோம். இதுக்கு நம்ம யோபுவை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். யோபுடைய வாழ்க்கை, அவன் எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்து தான் காணப்பட்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36லேருந்து 39 வரைக்கும் படிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். சொல்றா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பிரிக்க முடியுமா? முடியாது. நிச்சயமாகவே ஒரு மனிதன் உண்மையான மனஸ்தாவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் நிச்சயமாகவே அவங்க கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யாருமே பிரிக்க முடியாது. ஆனால் நம்ம பிறந்ததிலேயே கிறிஸ்டியனாக பிறக்கலாம், உண்மையான ஒரு ரட்சிப்பு இல்லை, வளர்கிறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம். இப்போ இருக்கிறாங்க அப்படி பிள்ளைங்க, ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைங்கெல்லாம் சுற்றிட்டு தெரியுது. பல பிள்ளைகளை கேட்குறோம், நம்ம பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்குது. எந்த உபத்திரவம் வந்தாலும், வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ எது வந்தாலும் இவை எல்லாவற்றிலிருந்தும் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. மரணம் வரலாம், ஜீவன் வரலாம், தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சிருஷ்டி ஆனாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். நிச்சயித்திருக்கிறோமா? நிச்சயித்திருக்கிறோமா? ஒரு அலேலியா சொல்லுவாங்களா? பிரைஸ் தி லார்ட். இந்த நிச்சயம் கடைசி வரியந்தம் நமக்கு இருக்கணும், மரண பரியந்தம் நமக்கு இருக்கணும். கடைசி பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த தன்மை இல்லைன்னா நிச்சயமாகவே நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. தேவ அன்பு நம்மிடத்தில் இல்லை. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவை எல்லாத்திருந்தும் அன்பு நம்மை பிரிக்க மாட்டாது. தேவனிடத்தில் அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வரும். அது அடுத்தபடி நம்ம பார்க்கும்போது சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். எல்லாவற்றையும் விசுவாசிக்கணும்னா இயேசுவின் அன்பினால் மட்டுமே நாம் எல்லாவற்றையும் விசுவாசிக்க முடியும், நம்ப முடியும். வேத வாக்கியங்கள் அனைத்தையும், வேத புஸ்தகத்தை கரெக்டாக நம்ம கையில் தந்திருக்கிறாரு. இந்த வசனங்கள் அனைத்தையும் நம்ம விசுவாசிக்க வேண்டாம். இது எனக்காக நமக்காக எழுதப்பட்டு நம்ம இந்த வாழ்க்கையை இதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வேத புஸ்தகம் நம்மிடத்தில் இருக்குது. எல்லார் கையிலையும் வேத புஸ்தகம் இருக்குது. இதை படிக்கிறீங்களா? படிக்கிறது மட்டும் இல்லை, அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அந்த வார்த்தையை நம்ம கீழ்ப்படியும் போது தான் அது நம்மை சரியான பாதையில் நடத்துகிறதாக காணப்படும்னு வேத வசனம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே இந்த வேத வசனம்தான் நம்மளை விசுவாசத்துக்குள்ளால் நடத்தும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், முடியவே முடியாது. விசுவாசம் இல்லாமல் இருந்தால் நம்மால் அதை காக்கு பிடிக்க முடியாது. 9வது வசனம் சொல்லுது, நம்முடைய அன்பு குறைவுள்ளது. இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், நம்ம அன்பு பாராட்டுறோம், ஆனால் அந்த அன்பு குறைவுள்ளது. குறைவுள்ள இந்த அன்பு தான். ஆனால் 10வது வசனம் நமக்கு சொல்லுது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போ.
நிறைவானது, நிறைவுன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிப்பிடுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து வரும்போது இப்போ நம்ம அனுதினமும் ஒவ்வொரு நாளும் தேவனோடு நெருங்கி வாழுகிற ஒரு வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் கடைசி வரும்போது, அதாவது தேவனுடைய வருகையின் போது, அந்த பரிபூர்ணம் அடைவதற்கு மீதியாக இருக்கிறத தேவன் தான் அதை பரிபூர்ணப்படுத்துவார். அதான் சொல்கிறாரு, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். மீதி என்ன குறைவு இருக்கிறதோ அதை கர்த்தர் நமக்கு நிறைவாக மாற்றி தருவார் அப்படின்னு சொல்லுது. ஆகவே இந்த நாட்களில் கர்த்தருடைய கரம் நம்மளோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்மை வழிநடத்தி சொல்லுகிறது. இந்த 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் அதிகமாக நீங்கள் எல்லோரும் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை நம்ம வெள்ளிக்கிழமை முன்னால் பாஸ்டர் இருக்கும்போதே இந்த அதிகாரத்தை வெள்ளிக்கிழமை வசனத்தை வெள்ளிக்கிழமை வசனமாக இதை படித்தோம். கொஞ்சம் சில வசனமாக. இப்போ நான் இதை மொத்தமாக உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த வாரத்தில் நீங்கள் சொல்கிறதுக்கு நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. படிக்காத ஒரு சிலர் தான் இருப்பீங்க. அவங்களுக்கு 2 வாரம் டைம் தரேன். 2 வாரம் டைம் தரேன். இது சின்ன சின்ன வசனம் தான், ஒவ்வொரு லைன் தான் இருக்குது. அது நீங்கள் படிச்சுக்கிங்க. இந்த 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் உள்ள அன்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். இதில் எந்த அறிவில் நம்ம குறைவுபட்டு இருக்கிறோமோ இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபித்து அந்த அன்பை நம்ம நிறைவாய் பெற்றுக்கொள்ளணும். தெய்வீக அன்பு மட்டுமே நம்மளை கடைசி வரைக்கும் கொண்டு செல்லும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இன்னமாக நம்ம அதை பார்க்கும்போது அன்பு ஒரு காலும் ஒழியாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது ஒளிந்து போகக்கூடியதில்லை. இதுக்கு ஒரு புறாவை பற்றி நம்ம ஒரு இது பார்க்குறோம். புறா தன் இணையை பிரிஞ்சு வாழவே வாழாதான். ஒரு உண்மையான சம்பவத்தை அதில் நான் படித்தேன். அது என்ன பண்ணிருன்னா, ஒரு வேடன் வேட்டையாட போகிறான். அவன் வேட்டையாட போகும்போது ஒரு மரத்தில் 2 புறா இருந்துச்சான். அந்த புறாவை அவன் சுடும்போது ஒரு புறா செத்து கீழே விழுந்துச்சு. இன்னொரு புறா மேலே பறந்து போயிடுச்சான். அது மேலே பறந்து அந்த வேடன் பார்த்துக்கிட்டே நிற்கிறான். அது சீக்கிரமாக வரும், அதை நம்ம பிடிச்சிடலான்னு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அது மேலே வட்டம் விட்டு பறந்துக்கிட்டே இருந்துச்சான். கொஞ்ச நேரம் அப்படி பறந்துட்டு அது தன்னுடைய சிறகுகளை எல்லாம் அப்படியே ஒதுக்கி தலைகீழாக கீழே அந்த இணைப்புறா செத்து எந்த இடத்துல விழுந்ததோ அதே இடத்துல விழுந்து அது செத்து போயிடுச்சான். இதை அந்த வேடன் பார்த்துட்டு இருந்தவர் அவனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சான். என்ன, இந்த புறா செத்து போனோன்னா அந்த புறா என்ன செய்திருக்கணும், ஓடி போயிருக்கணுமே. அதே இடத்துல விழுந்து அந்த புறாவும் செத்ததை அவனால் பார்த்துட்டு அன்னையிலேருந்து அவன் அந்த புறா சுடுறத விட்டுட்டானா. இந்த புறாவுக்கு நம்ம இனி எந்த தீங்கும் செய்யக்கூடாது அப்படின்னு எழுதிட்டு. இந்த புறாவுக்கு அந்த ஒரு உணர்வை கொடுத்தது யார், இந்த அறிவை கொடுத்தது யார்? யாருக்கும் சொல்லி கொடுத்தாங்களா? ஒன்று செத்து போயிடுச்சு, நீயும் செத்து போரு, இனி வாழாதேன்னு. புறா தனியாக பிரிஞ்சு வாழவே வாழாதான். அது ஒன்று போயிடுச்சுன்னா அடுத்ததும் அது செத்துருமா. ஆகவே இந்த புறாவு போல இவனை பார்த்துட்டு இந்த புறாவை சிருஷ்டித்ததான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை சிருஷ்டித்து எங்கே வச்சுருந்தார்? ஏதேன் தோட்டத்தில் வச்சுருந்தார். எல்லாத்தையும் நீ அனுபவிச்சிக்க, நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீ என்ன செய்யாத, புசிக்காதே அப்படின்னு சொன்னார். ஆனால் மனுஷன் அதை கேட்டானா? கேட்கல. கீழ்ப்படியாமையினால் அவங்க ஆத்துமா செத்து போயிடுச்சுன்னு பார்க்குறான். இதை பார்த்த தேவன் எப்படி சந்தோஷப்பட்டிருப்பாரா? நிச்சயமாகவே சந்தோஷப்பட்டிருக்க மாட்டார். அவர் மனம் ரொம்ப வேதனைப்பட்டது. இந்த புறாவுக்கு இப்படி ஒரு தன்மை இருக்குது. நம்ம மனுஷன்கிட்ட ஒரே ஒரு இதுதான் சொன்னால், இந்த பழத்தை மட்டும் புசிக்காத, தோட்டத்தில் எவ்வளோ பழம் இருக்குது, நீ எல்லாத்தையும் அனுபவின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவனுக்கு அந்த பழத்தை தான் பறித்து சாப்பிடணும்னு அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனிதனுக்காக அவர் வேதனைப்பட்டார். அவர் என்ன செய்தார்னா, இந்த மனிதர்களுக்கு ஒரு மீட்பு உண்டாக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே மகனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிறக்க வச்சு அவர் வாழ்ந்து காமிச்சார்னு பார்க்குறோம். கடைசியாக கல்வாரி சிலுவையிலேயே தன்னுடைய இரத்தம் முழுவதையும் சிந்தி அவர் ஜீவனை விட்டார். இப்போ இந்த லெந்து நாட்களாக காணப்படுகிறது. இந்த நாட்களில் பாரம்பரிய கிறிஸ்தவர்களும் இந்த கல்வாரி தியானத்தை எல்லாருமே சிந்திக்கிறாங்க, தியானிக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யாருக்காக தான் மரித்தார்? நமக்காக தான், எனக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக தான் அவர் மரித்தார்னு நம்ம அதை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம்.
ஆனால் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அதை இயேசு கிறிஸ்து இவ்வளவு பாடுபட்டார், கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார், இப்படி எல்லாமே சொல்கிறாங்கன்னு எனக்காக அவர் மரித்தாருன்னு அவங்க அதிகமாக ஏற்றுக்கொள்கிறதாக எனக்கு தெரியலை. ஆகவே அந்த ஜனங்களுக்காகவும் இயேசு என்ன செய்தார்? கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தம் முழுவதையும் சிந்தினார்னு நம்ம பார்க்குறோம். அந்த ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதற்காக இந்த நாட்களிலாகிலும் அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து போகும்போது சொல்கிறார், அவர் சொல்கிறாரு, நான் போவேனே ஆனில் தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன்னார். அவர் போனாதான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட முடியும். அவர் போனார், சீஷர்கள் கூடியிருந்தாங்க, 120 பேர் கூடி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார் என்று பார்க்குறோம். அதற்கு பின்பு தான் அவர்களுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு? வல்லமையாக இருந்துச்சு. அது வரைக்கும் அவங்க பயந்து ஒழிச்சு இப்படியெல்லாம் தான் இருந்தாங்க. ஆனால் எப்போ அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார்களோ அதன் பின்பு பேதுரு ஒரு பிரசங்கத்தில் 3000 5000 அப்படின்னு சொல்லிட்டு அநேகமான ஆத்துமாக்களை கர்த்தருடைய சமூகத்துக்கு எதிராக வழிநடத்தினதை பார்க்க முடியும். அவங்க பல இடங்களிலும் சுற்றி திரிந்து ஊழியத்தை செய்தாங்க, அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டாங்க. இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் ஊற்றப்பட வேண்டும். அநேகர் அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க, அநேகர் இன்னும் அபிஷேகத்தை பெறல. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று பார்க்குறோம். முழு இருதயத்தோடு முழு மனதோடு நீங்கள் தேடினால் தேடுகையில் தான் கண்டுகொள்ள முடியும். எனக்கு அபிஷேகம் வேணும்னு சொன்னால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. முழு இருதயத்தோடு நீங்கள் தேடினீர்கள் என்றால் நிச்சயமாக ஆவியானவர் நம்மேல் இறங்குவார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, எல்லாருக்கும் அவர் கொடுக்குறவர். நாம் தாகத்தோடு கேட்டால் நிச்சயமாக அவர் அந்த அபிஷேகத்தை நம்மேல ஊற்றுவார். ஆகவே இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களிலும் ஊற்றப்பட வேண்டும். இந்த வார்த்தை தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது சகல ஆசீர்வாதங்களையும் நம்ம சுதந்திரித்து கொண்டவர்களாய் காணப்பட முடியும். தொடர்ந்து நம்ம இந்த 13வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதான அன்பு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம், அன்பு, ஐக்கியம் உண்டாகும். நீங்கள் வீட்டில் சமாதானமாக இருந்தால் தான் சபையில் ஒரு மனத்தையும் சமாதானத்தையும் பார்த்து கொள்ள முடியும், ஒருவரோடு ஒருவர் அன்பு கொள்ள முடியும். நிச்சயமாகவே இந்த அன்பினால் ஒவ்வொருவரும் இணைக்கப்படத்தக்கதாக உங்களுக்காக நான் செபிக்கிறேன். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசுவார், நம்ம ஒவ்வொருவரையும் இந்த வசனத்துக்குள்ளாக வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்ம ஒவ்வொருவரோடும் இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு பாடல பலம். கல்வாரி அன்பை எண்ணிடுமே கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அல்லேலூயா. நம்மளை முடிந்தால் படிக்கிட்டு உண்மையாகவே அர்ப்பணிக்கலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் காணப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. இது சாதாரணமான அன்பால் இது எல்லாவற்றையும் செய்ய முடியாது. உலகம் தரக்கூடிய அன்பால் இவைகளை நாம் நிறைவேற்ற முடியாது. கிறிஸ்துவின் அன்பினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை உடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவை போல அல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் இருக்கும் பொழுது, மாறும் பொழுது மாத்திரமே இவைகளை நாம் செய்ய முடியும். கிறிஸ்து அவன் என்று என்னுடைய ஆமென் அல்லேலூயா என்று சொல்கிற பணம் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கிறிஸ்துவாகவே நாமே வாழத்தக்கதாக அல்லேலூயா சகலத்தையும் ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீடிய சாந்தமும் ஆமென் அல்லேலூயா மிகுந்த தயவும் ஆமென் அல்லேலூயா கிருபையும் இரக்கம் உள்ளவர்களாக ஆமென் அல்லேலூயா தற்பொழிவை நாடாமல், சினமடையாமல், தீங்கு நினையாமல்
ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இருமாப்பாயிராமல் மனத்தாழ்மையா இருக்கு. ஆமென். அநியாயத்துல சந்தோஷப்படாமல் சத்தியத்துல சந்தோஷப்பட. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பட்டியல்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கிறதோ என்னையும் அப்படியா மாத்துங்கப்பான்னு சொல்லலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அன்புன்ற வர இடத்துலலாம் நாங்க எங்க பேரை போட்டா எங்களால சொல்ல முடியுமா? ஆமென். நாங்கள் அப்படிதான் இருக்கிறோமா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பேரை போட்டு நீடிய சாந்தம் உள்ளவள், நீடிய சாந்தம் உள்ளவன் என்று சொல்லத்தக்கது அந்த பட்டியல் முழுவதிலும் நம்முடைய பெயரை சொல்லி சொல்லும்படியாக அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தரக்கூடிய சொல்லிக்கிறோம். மெய்யான அன்பினால் எங்களை இடைக்கட்டுங்க. கிறிஸ்துவின் அன்பு, அந்த கல்வாரி அன்பு, தன்னலமற்ற அன்பு. ஆமென். காட்டி கொடுத்தவர்களையும் கன்னத்தில் அறைந்தவர்களையும், ஆமென், சிலுவையில் அறைந்தவர்களையும் மன்னித்த அன்பு, ஆமென், எங்களுக்குள்ள காணப்படுவதாக. இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரை மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்க, பொறுத்து கொள்ள வேண்டியவர்களை பொறுத்து கொள்ள, நேசிக்க வேண்டியவர்களை நேசிக்க, வைராக்கியங்களை விட்டு நீர் விரும்புகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாற்றம் எங்களுக்குள்ள காணப்படணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கேட்டதான அந்த பிரசங்கத்தின் இடையில கேட்டதான சாட்சிகள் ஆண்டவரே கேட்டவனமாய் கேட்டுட்டு கடந்து போவதற்காக அல்ல. ஆமென். கர்த்தர் எங்களையும் சாட்சியாய் நிறுத்துவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துவீராக. ஹல்லேலூயா. அன்பிற்கு இலக்கணமாய், அன்பிற்கு உதாரணமாய், ஆமென், ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. மிகுந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆவியின் ஏவுதலோடு மனதின் பாரத்தோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்ட, ஆமென், ஹல்லேலூயா, நாட்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இன்னும் பலப்படுத்துவீராக. ஆமென். எங்கள் நடத்துகிறவர்களே ஆண்டவரே நாங்கள் சந்தோஷப்படுத்தும்படியாக, ஆமென், அவர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு மகிமை கொண்டு வருவர்களாக, அவர்களுக்கு சந்தோஷம் கொண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நல்ல சாட்சிகளை கேட்கும்படி செய்யுங்க. ஆமென். தொடர்ந்து பலப்படுத்துங்க. எல்லா நேரத்திலையும் கூட இருந்து வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. தேவபலன் அதிகமாய் நிரப்பும்படியாக சொல்லிக்கிறோம். இதனால் வருகிற சகல மகிமையும் துதியும் மாத்திர செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. தடைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். பலவீனமா இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். தகப்பனே, சிறு பிள்ளைகளிலிருந்து ஆமென் பெரியவர்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த பயபக்தியோடு, ஆமென், கர்த்தருக்கு நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம், வந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் காணப்படுத்துகிறதை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதியும். பிரயாணங்கள் எல்லாம் கூட இரும். பரீட்சை நேரத்தில் ஆண்டவரே கூட இரும். ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் இருதயத்தில் காத்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இது ஆண்டவரே ஆராதனை முடிந்த பிறகே இதுக்கான சோதனைகள்லாம் வரும். அங்கே இந்த வசனத்தின்படி வாழ, இந்த வசனத்தின்படி கிரியை செய்ய, இந்த வசனத்தின்படி நாங்கள் பிரதியுத்தரமாய் சொல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. சகல கனம் துதி நீர் எடுத்துக்கொள்ளும். குரல் மாத்திரம் செலுத்துக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சேர்த்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புராணங்களை மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருகை புரிந்தால் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக.